வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 157 பாலைத்திணை பாடல். இது பொருள்வயிர் பிரிந்த தலைவன் இன்னும் திரும்பி வரல. இளவேனிற் காலம் வந்தாச்சு. அதாவது இளவேனிற் காலத்துல வரேன்ட்டு போயிருக்கான். இப்ப இளவேனிற் காலத்துல அவன் இன்னும் வரல. அதனால அவன் வரவில்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு தலைவி பாடுவதை போல இருக்கிற பாடல். இளவேட்டனாருடைய பாடல் 2 பாட்டு இருக்கு நற்றிணையில. ஒரு பாட்டு 33 நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். இது அவருடைய 2வது பாடல். சரி, இங்க அவளுடைய மேனியில எல்லாம் பசலை பூத்திருக்கிறது. இந்த பசலை பூத்திருப்பதற்கு வேங்கை மரத்தினுடைய பூவை ஓமையாக சொல்கிறார். அப்புறம் அங்க ஆற்று மணல் நல்ல பெருகி ஓடிய மழை காலத்துல பெருகி ஓடிய ஆறு இப்ப அதனுடைய நீர் ஓட்டம் குறைந்து போய் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை விட்டு விட்டு மணல் தெரிவது போல ஆற்று நீர் ஓடுகிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா பாம்பினுடைய மேற்பகுதி போல இருக்கிறதா, கீழே நெளிந்து ஓடக்கூடிய பாம்பினுடைய மேற்பகுதி போல இருக்கிறது. அப்புறம் மான் சோலைகள் பூக்க ஆரம்பித்து விட்டன. இளவேனில் காலத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கிறதுனால இது என்ன முதல்ல இருக்கிறது பாம்பா? ஐயோ, எவ்வளவு பெரிய பாம்பு இது! முதல்ல போட்டிருக்கிற பாம்பு ரொம்ப பெருசா இருக்கு. அது பாம்பு இல்லைங்க, ஆறு. அப்படி ஆறு. ஓ, ஆறு. மேல வியூ ஆறு போட்டிருக்கீங்க. சரி சரி, ஆமா, பாப்பா பாம்புதான் இருக்கு. நீங்க ஆறு போட்டதால மேல இருந்து ஆமா ஆமா, அந்த வியூல மேல இருந்து எடுத்திருக்காங்க, பருந்து வியூல எடுத்திருக்காங்க. ஓகே. அப்புறம் இளவேனில் காலம் தொடங்கியதுனால மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. அப்ப குயில்கள் கூவுகின்றன. இதெல்லாமா சேர்ந்து அவளை வருத்துது. இங்க நீ வரலையே, இன்னும் பொருளிட்டு போன தலைவன் வரலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறா தலைவி. அதான் இந்த பாடல். ஆனா சொல்லப்பட்ட விதம் ரொம்ப அழகான அந்த, அதாவது காட்சிக்கான பாடல்கள் இது எல்லாமே. ஒரு நமக்கு படிச்ச உடனே அந்த ஒரு காட்சியை நினைவுபடுத்தக்கூடிய பாடல்களாக இருக்கின்றன. இருங்கண் ஞாலத்து ஈண்டு தொழில் உதவி பெரும் பெயல் பொழிந்த வழி நாள் அமையத்து பல்பொறி அரவின் செல்புறம் கடுப்ப ஆற்று அறல் நுணங்கிய நாட்பதவேனில் இணர் துதை மாத்த புனர்குயில் விழித்தொரும் நம்பையின் நினையும் நெஞ்சமொடு கைமிக கேட்டொரும் கழுலுமால் பெரிதே காட்ட குறும்பொறை அயல நெடுந்தாள் வேங்கை பூந்தாது உக்கன்ன நுண்பல் தித்தி மாயோளை. நுண்பல் தித்தி அப்படியே புள்ளி புள்ளியா அவளுடைய உடம்புல மஞ்சள் நிறம் பூத்திருக்கு. அதாவது வெளிரி போயிட்டா, அவ ரத்த சோகை வந்த மாதிரி வெளிரி போயிருக்கிறா. அது அவளுடைய உடம்புல புள்ளி புள்ளியாக அப்படியே ஒரு தேமல் படர்ந்தது போல இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா குறும்பொறை அயல, இங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கக்கூடிய பெரிய சிறிய மலையினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலை அடிவாரத்துல வளர்ந்திருக்கக்கூடிய வேங்கை மரம் காற்றடிக்கும் போதெல்லாம் பூக்களை உதிர்க்கிறது இல்லையா, அந்த உதிர்த்த அந்த மஞ்சள் பூவை போல அவளுடைய மேனியில எல்லாம் இப்பொழுது பசலை படர்ந்திருக்கிறது. குறும்பொறை அயல நெடுந்தாள் வேங்கை, நல்ல நெடிய மரம், அது நெடுந்தாள் பெரிய மரம், அடிமரத்தை உடைய வேங்கை மரம். பூந்தாது உக்க, அழகிய தாதுக்களோடு இருக்கக்கூடிய அதனுடைய பூவை அது கீழே சிந்தியது போல அவளுடைய மேனியில் எல்லாம் இப்பொழுது நுண்பல் தித்தி மாயோளை, தித்தி தேமல்கள் அவளுடைய உடல்களுக்கு படர்ந்திருக்கின்றன. ஏன் தேமல் அப்படின்னா இளவேனில் காலத்தில் வருவதாக சொன்ன தலைவன் இன்னும் வரவில்லை. இருங்கண் ஞாலத்து, இந்த பெரிய அகன்ற உலகத்தில் ஈண்டு தொழில் உதவி. ஈண்டு தொழில் உதவினா இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய தொழில்களுக்கெல்லாம் உதவியாக இருந்த மழை. நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். வான் சிறப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரமே திருக்குறள்ல வரக்கூடிய 2வது அதிகாரமே பாத்தீங்கன்னா இந்த இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது மழைதான் அதுக்கு அடிப்படை. இந்த ஒழுக்கமும் அறமும் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மழைதான் அடிப்படை. மழை இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம சொல்ற மற்ற எந்த விஷயங்களுமே கிடையாது. காதலோ அறமோ இல்லறமோ எதுவுமே கிடையாது. அதுதான் மழைதான் அடிப்படை எல்லாத்துக்கும் அப்படின்னு 10 குறள்கள் இருக்கு அதுல. இப்ப இந்த பாட்டும் அதுதான் சொல்லுது. இருங்கஞ்ஞாலத்து ஈண்டு தொழில் உதவி, இங்க நடக்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் அடிப்படையாக இருப்பது மழைதான். ஈண்டு தொழில் உதவி, இந்த உலகம் நடைபெறும்படியாக தினமும் இயங்கும்படியாக உதவக்கூடிய மழையே பெரும் பெயல் பொழிந்த வழிநாள் அமையத்து. வழிநாள் அமையம்னா மழை முடிஞ்சு போன காலம். பெரும் பெயல் பொழிந்த, நல்ல பெரிய மழையை பொழிந்து விட்டு நீ மழை முடிந்த அந்த வழிநாள், நீ முடிந்து போன அந்த நாளுக்கு பின்னாடி பல்பொறி அரவின் செல்புறம் கடுப்ப ஆற்று அறல் நுணங்கிய நாட்பதவெல். இப்ப மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்தாச்சு. அவன் மழை காலத்துல பிரிஞ்சு போயிருப்பான். அப்புறமா பனிக்காலம் அப்புறம் வேனில் காலமும் வந்தாச்சு.
வேனில் காலம் வரும் பொழுது ஆற்றில் மணல், ஆற்று நீர் குறைந்து அங்கங்க மணல் தெரிவது போல ஆறு ஓடுகிறது. பல்பொறி அரவின் செல்புறம் கடுப்ப. பாம்பு அப்படி நெடுஞ்சு ஓடும் பொழுது அதனோட மேல எப்படி புளி புளி புளியா அப்படியே இருக்கும் இல்லையா, அது போல இப்பொழுது நீர் விட்டு விட்டு ஓடுவதனால அந்த ஆற்றினுடைய வேகம் பார்ப்பதற்கு மணலும் கொஞ்சம் ஆறும் தெரிகிற மாதிரியான இது பார்ப்பதற்கு ஆற்று பாம்பு வந்து அப்படி ஊர்ந்து போறது போல இருக்கும். ரொம்ப அழகான ஓமை இல்லையா. பல்பொறி அரவின் செல்புறம் கடுப்ப ஆற்று அரல் நுணங்கிய நாட்பத வேணில். நான் இப்போ வந்து வேனில் காலம் தொடங்கிவிட்டது, இளவேனில் காலம் தொடங்கிவிட்ட அந்த பருவத்தில் இணர்த்துதை யாத்த புனர்குயில் வெளிதோறும். இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சோலைகள்ல இணர் கொத்து கொத்துகளாக மாம்பூக்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. இணர்த்துதை மாத்த மாமரத்தினுடைய கிளைகளில் எல்லாம் கொத்து கொத்தாக மாமரங்கள் பூக்க ஆரம்பித்து விட்டன. எனவே குயில் அதனுடைய மீட்டிங் பீரியட், அதனால வந்து புனர்குயில் வெளிதோறும் கூவுகின்ற குயில்கள் இப்பொழுது இளவேனில் காலத்தை அறிவிப்பதை போல கூவத் தொடங்கிவிட்டன. அதை கேட்கும் போதெல்லாம் அவளுடைய நெஞ்சம் வருந்துகிறது. நொம்பையின் நினையும் நெஞ்சோடு கைமிக கேட்டோரும் கழுலுமால் பெரிதே. தன்னுடைய நிலையை நினைத்து, தலைவன் விட்டு போன தலைவன் இன்னும் வரலையே அப்படிங்கிற தன்னுடைய நிலையை நினைச்சு அந்த குயில் சத்தம் கேட்கும் போதெல்லாம் விம்மி அழறாளாம். கேட்டோரும் கழுலுமால் பெரிதே. அந்த குயில் சத்தம் கேட்கும் போதெல்லாம் அவளுக்கு அழுக வருது. ஐயோ, இந்த மாதிரி ஒரு நேரத்துல அவன் என்னோடு இருக்க வேண்டிய பருவத்துல அவன் என்னோடு இல்லையே என்று சொல்லி அவள் வருந்துகிறாள், அழுகிறாள். பருவம் சாரி, இது வந்து தலைவன் வந்து தன்னுடைய நெஞ்சத்துல சொல்லிக்கிறது. பொருள் வயிறு பிரிந்த தலைவன் பருவம் உணர்ந்த நெஞ்சுக்கு உரைத்தது. இப்ப அவனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இளவேனில் காலம் வந்துருச்சு. இங்கே இதெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது தலைவி வருந்துவாளே, அதுதான் இங்க வந்து நம்பையின் நினையும் நெஞ்சமோடு அப்படின்னு வருது. என்னை பற்றிய நினைவு அதிகமாக அதிகமாக அங்க குயில் கூவுவதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு அழுக வருமே அப்படின்னு சொல்லி இங்க தலைவன் நினைச்சுக்கிறான். கேட்டோரும் கழுலுமால் பெரிதே காட்ட குறும்புரை அயல நெடுந்தாள் வேங்கை அம்பூன் தாது உக்கண்ண நுண்பல் தித்தி மாயோலை. மாமை நிறம் பொருந்தியவளவள். இந்த மாமை நிறத்துக்கு வந்து நம்ம ரெண்டு விதமான, ஒண்ணு வந்து மா இலையினுடைய அந்த முதல்ல வர தளிரினுடைய நிறம்னு மாமை நிறத்தை சொல்றவங்களும் இருக்காங்க. நம்ம நற்றினிலேயே முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம். அந்த அல்லித்தண்டனுடைய நாரை உரிச்சா உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறம் தான் வந்து மாமை நிறத்துக்கு உதாரணமாக ஒரு பாடலை நம்ம நற்றினில ஏற்கனவே பார்த்திருப்போம். கொஞ்சம் ஒரு வெளிரி போன நிறம மாமை நிறமாக சொல்வது, அல்லது அந்த மினுமினுப்போடு இருக்கக்கூடிய மான் துளிரனுடைய நிறத்தை மாமை நிறம் என்று, கொஞ்சம் கருமை கலந்த அந்த செம்மை நிறம் அதை சொல்றதும் மாமை நிறத்துக்கு சொல்வது. இப்போ அவளுடைய மாமை நிறத்துல மஞ்சள் துகள் படிந்தது போல பசலை மூட ஆரம்பித்திருக்கும். அவள் என்னை நினைத்து வருந்துவாள். இளவேனில் காலம் வந்து விட்டது, இன்னும் நான் வரவில்லையே நினைத்து அவள் வருந்துவாள் என்று தலைவன் தன்னுடைய மனதிற்குள் தலைவியினுடைய நிலையை நினைத்து சொல்லிக் கொள்கிறாள். இதுதான் இந்த பாடல். அழகான பாட்டு இல்லையா. இருங்கஞ்ஞாலத்து ஈண்டு தொழில் உதவி பெரும் பெயல் பொழிந்த வழிநாள் அமையத்து பல்பொறி அரவின் செல்புறம் கடுப்ப ஆற்று அரல் நுணங்கிய நாட்பதவேனில் இணர்த்துதை மாத்த புனர்குயில் விழிதொரும் நம்பையின் நினையும் நெஞ்சமோடு கைமிக கேட்டோரும் கழுலுமால் பெரிதே காட்ட குறும்பொறை அயல நெடுந்தாள் வெங்கை அம்பூன் தாது உக்கன்ன நுண்பல் தித்தி மாயோலே. சரி, அதான் இந்த பாடல். அடுத்த பாட்டு கொஞ்சம் வித்தியாசமான பாட்டு. வித்தியாசம் அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்ச அதே பொருள் தான். இரவுக்குறியில தலைவன் வருகிறான், அதை நினைத்து அவனுடைய வருகின்ற வழியை நினைத்து அவள் பயப்படுகிறாள், தலைவி பயப்படுகிறாள். சிறைப்புறமாக சொல்லியது. இப்போ அவ அந்த வழி எப்படி இருக்கும்னு தலைவிக்கு தெரியாது. அவ முன்ன பின்ன அந்த வழியில போனதே கிடையாது. சொல்ல கேள்வி அவ்வளவுதான், இந்த வழி வந்து இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு தலைவனே சொல்லியிருக்கலாம், இல்ல வேற யாராவது ஊர்ல வெளியில போயிட்டு வரவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், தலைவி வந்து அவளுடைய வீடு அந்த திணைப்புணம் அது போல இருக்கக்கூடிய சுற்றி வரக்கூடிய இடத்தை தவிர்த்து வேற எங்கேயுமே அவங்க போறது கிடையாது. அவங்க சொல்ற ஓமைகள் அதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிறது நூற்பாவே இருக்கு. அவ வந்து எங்கேயோ காணாத ஒன்றை அவள் ஓமையாக சொல்ல முடியாது. அதனால இங்க வந்து அந்த வழி அவளுக்கு தெரியாது, இது எப்படி இருக்கும் அந்த வழி அப்படிங்கிற பத்தி எல்லாம் இல்லை. ஆனா இப்ப அவளுடைய கற்பனையில வந்து அந்த காடு அவளை மிரட்டுதான். இது ஏதோ ஒரு பின்னவீனத்துவ இது மாதிரி இருக்கு இந்த பாட்டு. கற்பனையில வந்து அது அந்த காடு வந்து அவளை மிரட்டுதான். இந்த பாரு, இந்த வழி எப்படி இருக்கு பாத்தியா, காலை பதம் பாக்குற வழி எப்படி இருக்கு பாரு, இந்த இருட்டு பாரு, ஒண்ணுமே தெரியாத அந்த இருட்டு எப்படி இருக்கு பாரு என்று சொல்லி அந்த காடு வந்து என்னுடைய கற்பனையில என்ன வந்து மிரட்டுது
எனக்கு பயமா இருக்கு அந்த காட்டை பத்தி நினைச்சா. அதனால இந்த வழியா தானே அவன் வரான். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய விடர் முகையில, பிளவுபட்ட குகையில வசிக்கக்கூடிய அந்த பெரிய புலியானது யானையை கொன்று அதை புசித்த பின்பு அதனுடைய வாய் ரத்தம் ஒழுகக்கூடிய அந்த வாயை, அந்த வாயை போய் இந்த வேங்கை மரத்துல போய் தொடச்சுக்குதான் அந்த புலி. இது என்ன கற்பனை வந்து! புலி, யானையை கொன்ற புலி தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய ரத்தத்தை அந்த வேங்கை மரத்துல போய் அப்படி வேங்கை மரத்துல அப்படி தடவி தன்னுடைய வாயை தொடச்சுக்குதான் புலி. இப்படிப்பட்ட ஒரு வழியா அவன் வரானே, பயமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றான். அதுதான் இந்த பாடல். வெள்ளைக்குடி நாகனாருடைய பாடல். அம்மா வாழி தோழி, இது இவரோட பாட்டு எத்தனாவது இருக்குன்னு பாத்துருவோம். முன்னாடியே பார்த்து வைக்கணும்னு நினைச்சேன். சரி, வெள்ளைக்குடி நாகனார். ஏன்னா ஒரு ஒரு பாடல்கள் எழுதினவங்களா நிறைய பேர் இருக்காங்க. பின்னாடி பார்ப்போம். அம்மா வாழி தோழி நம்பையின் யானோ காணேன் அதுதான் கரந்தே, கல்லதர் மண்ணும் கால் கொள்ளுமே, கணையிருள் மண்ணும் கண் கொள்ளுமே. விடர்முகை செறிந்த வெண்சினை இரும்புலி, புகர்முக வேழம் புலம்பத் தாக்கி, குருதி பருகிய கொழுங்கவுட்கயவாய், வேங்கை முதலோடு துடைக்கும் ஓங்குமலை நாடன் ஒருவுமாறே. ஓங்குமலை சேர்ந்தவனாகிய நாடனாகிய நம்முடைய தலைவன் வரக்கூடிய வழி என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லை, எனக்கு தெரியாது அந்த வழி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதன் கற்பனையில் என்னை மிரட்டுகிறது. அம்மா வாழி தோழி நம்பையின் யானோ காணேன், நான் பார்த்தது கிடையாது, அந்த வழி எப்படி இருக்குன்னு நான் போனதில்லை. அதுதான் கரந்தே, இப்பொழுது அது மறைந்து என்னை வருத்துகிறது. கல்லதர் மண்ணும் கால் கொள்ளுமே, கணையிருள் மண்ணும் கண் கொள்ளுமே. கண்களையும் கால்களையும் கொல்லக்கூடிய அந்த வழி எப்படிப்பட்டது என்பதை எனக்கு மறைந்திருந்து என்னை பயமுறுத்துகிறது. கணை இருள், இருட்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த இருட்டு என்னோட கண்ணை பயமுறுத்துது. கல் பரவிய அந்த வழி கால்களை எப்படித்தான் பதம் பார்க்கும் என்று சொல்லி என்னை அந்த ரெண்டு வழியாகவும் அது மறைந்திருந்து என்னை தாக்கி பயமுறுத்துகிறது. என்னை என்ன செய்வது இந்த இது, அதை நினைச்சு நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும் அப்படிங்கிறா. போராதுக்கு விடர்முகை செறிந்த வெண்சினை இரும்புலி, மலை மேல உச்சியில இருக்கக்கூடிய புகைகள்ல வாழக்கூடிய புலியானது புகர்முக வேழம் புலம்பத்தாக்கி, புலிகளை உடைய அந்த வேழத்தை, யானையை அடித்து கொன்று அது புலம்பும்படியாக, அது வருந்தும்படியாக அதை தாக்கி, குருதி பருகிய கொழுங்கவுட்கயவாய், குருதி அது யானையை உண்டதனால அதனுடைய வாய்களின் ஓரமெல்லாம் ரத்தம் படிந்து அதனுடைய பருத்த அந்த பிளவுபட்ட அந்த பெரிய வாய், புலியினுடைய வாய் நல்லா பெருசா இருக்கும் இல்லையா, அப்ப அதனுடைய பெரிய வாயில ரத்தம் ஒழுகுகிறது. வேங்கை முதலோடு துடைக்கும், அது அப்படியே நடந்து போய் அந்த வேங்கை மரத்துல போய் தன்னுடைய வாயை அப்படி தொடச்சிருக்கான். அந்த ரத்தம் ஒழுகிற வாயை வேங்கை மரத்தில் போய் துடைத்துக் கொள்கிறது. ஓங்குமலை நாடனாகி நம் தலைவன் வரக்கூடிய வழி இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. ஆனால் என் கற்பனையில் இதெல்லாம் என்னை மிரட்டுகின்றன. நான் எப்படி அவன் வரும் வழியை எண்ணி அஞ்சாமல் இருக்க முடியும்? அதனால இரவு நேரத்துல இனிமே வர வேண்டாம், அவனை ஒண்ணு பகல்ல வர சொல்லு, இல்லைன்னா திருமணம் புரிந்து கொள்ள சொல். அதுதான் இந்த அச்சத்தை எல்லாம் நீக்குவதற்கான ஒரு வழியாக இருக்க முடியும் அப்படின்னு தலைவி சிறைப்புறமாக சொல்லியதாக இந்த பாடல் இருக்கிறது. நல்லா இருக்கு இல்லையா? ஆமா, புள்ளிகளை உடைய பெரிய வாய். அம்மா வாழி தோழி நம்பையின் யானோ காணேன் அதுதான் கரந்தே, கல்லதர் மண்ணும் கால் கொள்ளுமே, கணையிருள் மண்ணும் கண் கொள்ளுமே. விடர்முகை செறிந்த வெண்சினை இரும்புலி, புகர்முக வேழம் புலம்பத் தாக்கி, குருதி பருகிய கொழுங்கவுட்கயவாய், வேங்கை முதலோடு துடைக்கும் ஓங்குமலை நாடன் வரும் ஆரை. சரி, அடுத்த பாட்டு நெய்தல் திணை. முன்னாடி பார்த்த பாலையும் குறிஞ்சியும் பார்த்தோம். அடுத்தது நெய்தல் திணை. இதுவும் அழகான ஒரு நில காட்சியை காட்டக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த ஊர் அலர்த்தூற்றும். நீ என்ன பண்றன்னா, பேசாம உன் தேரை எடுத்துட்டு வந்துரு, உன் தேர் ஏறி இந்த ஊர் கலகலவென்று மகிழும்படியாக உன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லி தோழி சொல்றா. தலைவியினுடைய ஆற்றாமையும் உலகியலும் கூறி வரைவு கடாயது, சீக்கிரமாக திருமணம் புரிந்து கொள்ள அப்படின்னு அழகான ஒரு நெய்தல் நில காட்சியை இந்த பாடல் காட்டுகிறது. மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பு, உறவுத்திரை கொழிய பூமலி பொருந்துரை, நிலவு குவித்தன்ன மோட்டு மணல் இடிகரை,
கோடு துணர்ந்தன்ன குறுகு ஒழுக்கு எண்ணி எல்லை கழிப்பினம் ஆயின் மெல்ல வழி சீத்து வரித்த புன்னை முன்றில் கொழுமீன் ஆர்கை செழுநகர் செலிய எழு எனின் அவளும் ஒல்லாள் யாமும் ஒழியென அல்லம் ஆயினம் யாமத்து உடைத்திரை ஒலியின் துஞ்சும் மலிகடற் சில்குடி பாக்கம் கல்லென அல்குவதாக நீ அமர்ந்த தேரே. எங்களுடைய கடல் சில்குடி பாக்கம், எங்களுடைய கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊரில் பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடியே கலகலத்து போகும்படியாக, மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஒலிக்கும்படியாக நீ அமர்ந்திருக்கிற தேரை ஓட்டிக்கொண்டு நீ ஏன் எங்களுடைய ஊர் பக்கம் வரக்கூடாது? நீ வாயே, எங்க ஊருக்கு வாயே, எங்க ஊருக்கு வந்து மனம் பேசி இவளை முடித்துக் கொள்ளேன். இவ எப்ப பாரு கடற்கரையிலேயே உனக்காக காத்து கொண்டிருக்கிறாள், வீட்டுக்கு வானாலும் வரமாட்டேங்கிறா. அவளை விட்டுட்டு அங்கேயே கடற்கரையில விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வரதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதனால நீ வந்து விரைவாக உன்னுடைய தேரை பூட்டி அதில் அமர்ந்து வந்து எங்களுடைய பாக்கம், சிறுகுடியாகிய அந்த நெய்தல் பாக்கம் கல்லென்று ஓசை எழும்படியாக வந்து இவளை ஏன் நீ மனம் முடித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பு, அந்த கடல் வந்து நீல நிறமா இருக்கு. அது எப்படின்னா நன்றாக தெளிந்த நீல மணி போல. கடல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு விதமான நிறம் காட்டும் இல்லையா? சில நேரம் ஆழ்ந்த நிறமா இருக்கும், ஆழ்ந்த நீல நிறம் இருக்கும். சில நேரம் தெளிந்த மணி போல இருக்கும். பகல் நேரத்துல பார்த்தோம்னா ஒரு மாதிரி தெளிஞ்சு கலங்கள் இல்லாத மணி போல ஒரு நிறம் இருக்கும். சில சமயம் வானத்தினுடைய நிறத்தை, ஏன்னா பகல்ல வந்து அது வானத்தினுடைய நிறத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கொஞ்சம் இளம் நீல நிறத்துல இருக்கும். இரவாக அதனுடைய நிறம் மாற ஆரம்பிக்கும். இப்ப மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பு. இப்ப பகல் நேரத்துல இவங்க அங்க உட்காந்து விளையாடுறாங்க. அதனால நீலமணி போன்ற பரப்புடையதாக அந்த கடற்கரை இருக்கிறது. உறவுத்திரை கொழிய பூமலி பெலிந்துரை. உறவுத்திரை அதாவது கடல் அடித்து அலை அடித்து அடித்து மணலை கொண்டு வந்து குவிக்கிறது. மணல் மேடுகள் உருவாகின்றன. அந்த மணல் மேடு எப்படி இருக்குன்னா நிலவு குவித்தன்ன, நிலவையே கொண்டு நிலவினுடைய கதிரெல்லாம் குவிச்சு வச்சது போல அந்த வெள்ளிய மணல் திட்டுகள் காணப்படுகின்றன. கடற்கரையை கொண்டு வந்து அங்கே சேர்த்த அந்த மணலால மணல் திட்டுகள் உருவாகி இருக்கின்றன. நல்ல வெண்மணல். அந்த மணல் வந்து நிலவை குவித்து வைத்தது போல இருக்கிறதாம். இந்த நிலவை குவித்து வைத்த வெண்மணல் அப்படிங்கிறது முன்னாடி நிறைய பாட்டுல வந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓமையாக அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. நிலவு குவித்தன்ன மோட்டு மணல் இடிக்கரை. அந்த மணல் மேடுகள்ல அமர்ந்து கொண்டு கோடு துணர்ந்தன்ன குறுகு ஒழுக்கு எண்ணி. கோடு அப்படின்னா சங்குகள். அங்க நிறைய குறுகு வந்து வரிசையா உட்கார்ந்துருக்கு. அது எப்படி இருக்குன்னா சங்குகள் அப்படியே அடுக்கி வச்சா மாதிரி இருக்கும். வரிசையா அந்த கடற்கரையில நம்ம பார்க்கலாம். மீனை கொத்துவதற்காக, மீன் நண்டு சிறு உயிர்களை உண்பதற்காக நிறைய நீர்வாழ் பறவைகள் அங்க இருக்கும். அவை வரிசையாக அமர்ந்திருப்பதை பார்ப்பதற்கு வந்து சங்கை அடுக்கி வைத்தது போல இருக்கிறதாம். கோடு துணர்ந்தன்ன குறுகு ஒழுக்கு எண்ணி. அந்த பகல் நேரத்துல அவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன விளையாட்டுன்னா, ஒண்ணு கடல்ல எண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த நண்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஓரை ஆடியும் அப்புறமா மணல் பரப்புல சிற்றில் கட்டி விளையாடுவது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுல இது ஒண்ணு என்னன்னா, அப்படி வரிசையா உட்கார்ந்து இருக்கக்கூடிய குறுகுகளை எண்ணுவது. ஓத்தத்திரா எண்றது, எண்ணி விளையாடுவாங்க. இத்தனை இருக்கு, இப்போ திடீர்னு பறந்து போகும், அப்புறம் திருப்பி எண்ணுவாங்க. இது இப்படி பண்ணியே அவங்க பகல் பொழுது முழுக்க அந்த இடத்துல உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லை கழிப்பினம் ஆயின், அங்கேயே உட்காந்து நாங்க வந்து பகல் எல்லைனா சூரியன் மறையும் வரை இப்படியே விளையாடிட்டு இருப்போம். அங்கேயே உட்காந்து அந்த நிலவு குவித்தன்ன மணல் திட்டுகள்ல உட்கார்ந்து கொண்டு சங்கு அடுக்கி இருப்பதை போல அமர்ந்திருக்கக்கூடிய குறுகுகளுடைய எண்ணிக்கையை எண்ணி எண்ணி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா வரமாட்டேங்கிறா. மெல்ல வழி சீத்து வரித்த புன்னை முன்றில். அழகா இருக்கு இந்த வரி. வழி சீத்து வரித்த புன்னை மரம். வீட்டு வாசல்ல புன்னை மரம் இருக்கிறது. காற்று அடிப்பதனால, வழினா காற்று இல்லையா, காற்று அடிக்கும் பொழுது அந்த புன்னை மலர்கள் கீழே அந்த வீட்டுக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய முற்றத்துல கீழே விழுகின்றன. வழி சீத்து வரித்த புன்னை முன்றில். புன்னை மலர்கள் கீழே விழுந்திருக்கக்கூடிய அல்லது கீழே சிதறி இருக்கக்கூடிய முற்றத்தை உடைய முன்றில், வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த வராந்தா பகுதியில புன்னை மலர்கள் காற்றினால் அடிக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கின்றன. அப்ப வீட்டுல நல்ல அம்மா வந்து மீன் உணவை சமைச்சிருப்பா. கொழுமீன் ஆர்கை செழுநகர் செழிய. நன்றாக கொழுத்த மீனை உண்ணலாம், வீட்டுக்கு போலாம் வா செழுநகர். அது நிறைய நம்ம பார்த்தோம்னா நெய்தல் தனி பாடல்கள்ல வந்து இங்க குடி சிறுகுடிதான், ஆனால் நல்ல செல்வ வளம் பொருந்திய குடி என்று சொல்ல. செல்வம்னா என்ன, அவங்களுக்கு கடல் படு பொருள்களால அவங்களுக்கு நிறைவான வாழ்க்கை இருக்கிறது. அதனால அவங்க அதை வந்து செல்வமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் அது கொடுத்துடுறதுனால அவங்களுக்கு அது செல்வ வாழ்க்கை. செழுநகர் செழிய.
நல்ல வளமாக இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு நாங்க கூப்பிட்டாலும் எழு எனின் அவளும் கொள்ளாள், வரமாட்டேங்கிறா. அவ எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, அங்கேயே உட்காந்துருக்கா. ஒருவேளை நீ வருவ உன்னை பார்ப்பதற்காக என்று அவள் காத்திருக்கிறாள் போல இருக்கிறது. சரி, அவளை அப்படியே விட்டுட்டு போலாம் அப்படின்னா எங்களுக்கு மனசு வருமா? வராது. யாமும் ஒழி என அல்லம் ஆயினம், எப்படியோ ஒழிஞ்சு போ, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அல்லம் ஆயினம், எங்களால அது முடியல. அப்ப நாங்களும் அவளோடய இங்க உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. அதனால யாமத்து உடைத்திரை ஒலியின் துஞ்சும் மலிக்கடல் சில்குடி பாக்கம் கழனி, யாமத்துலதான் வர. இப்ப வருகிற போது நீ என்ன செய்யற அப்படின்னா, நீ எவ்வளவு நேரம் எப்ப வருவியோ அவளுக்கு அதுக்காக அவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கணுமா அவ? அதனால நீ என்ன பண்றன்னா, எங்களுடைய கடல் அலை கடல் அலை ஒலி எழுப்பக்கூடிய எங்களுடைய பாக்கத்துல அந்த ஊரை ஆரவாரமிட்டு கலகலப்பாக மகிழும்படியாக உன்னுடைய தேரை ஓட்டிக்கொண்டு எங்களுடைய சிறுகுடிக்கு நீ ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேக்குறான். துஞ்சுமலி கடற் சில்குடி பாக்கம் கல்லென அல்குவதாக நீ அமர்ந்த தேரே, நீ அமர்ந்திருக்கிற தேரை ஓட்டிக்கொண்டு எங்களுடைய குடிக்கே நீ வரலாமே. வந்து இப்ப பாரு, இங்க கடற்கரை மணலையே எவ்வளவு நேரம் உட்காந்துருப்ப உனக்காக. அதனால நீ பேசாம ஊர்ல வந்து பொண்ணு கேட்டு நீ வந்து திருமணம் செய்து கொண்டு போய் அவளுடைய வாழ்க்கையை நடத்த. இந்த மாதிரி அவளை வந்து ஆற்றாமை மிக்கவளாக கடற்கரையில் அமர்ந்திருக்க செய்யாதே அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டினுடைய இது. ரொம்ப அழகான ஒரு நிழல் காட்சியை இந்த பாடல் காட்டுகிறது. மணி துணிந்தன்ன மாயிரும் பரப்பின் உறவு திரை கொழிய பூமலி பெருந்துரை நிலவு குவித்தன்ன மோட்டு மணல் இடிக்கரை கோடு துணர்ந்தன்ன குறுகு ஒழுக்கு எண்ணி எல்லை கழிப்பின மாயின் மெல்ல வழி சீத்து வரித்த புன்னை முன்றில் கொழுமீன் ஆர்கை செழுநகர் செலிய எழு எனின் அவளும் ஒள்ளாள். யாமும் ஒழி என அல்லம் ஆயினம் யாமத்து சில்குடி பாக்கம் கல்லென அல்குவதாக நீ அமர்ந்த தேரே. எங்களுடைய பாக்கம் ஆரவாரிக்கும்படியாக நீ எங்களுடைய குடிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. சரி, இதோட 159 பாடல் முடிஞ்சிருக்கு. 160 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.